வணக்கம். இது உங்களுக்கான ஒரு பிரத்யேக அறிவு பயணம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த கல்வி உளவியல் குறிப்புகள், இது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. ஒரு மனுஷன் எப்படி உருவாகுறான் அப்படிங்கிற முழு கதையும் இது சொல்லுது. ஆன்மாங்கிற டாபிக்ல ஆரம்பிச்சு நம்ம குணம் எப்படி உருவாகுது, அப்புறம் ஒரு குழந்தையோட மனசு இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்குது, கடைசியா ஒரு டீனேஜர் நான் யாருன்னு கேக்குற வரைக்கும் ஒரு முழு பயணத்தையே இது காட்டுது. இந்த நோட்ஸ்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஆச்சரியமான விஷயங்களை மட்டும் எடுத்து பேசலாம் வாங்க. முதல்ல இந்த உளவியல், அதாவது சைக்காலஜி எங்க இருந்து ஆரம்பிச்சுது? உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி ஒரு காலத்துல இது ஆன்மாவை பத்தின படிப்பா இருந்திருக்கு. ஆனா இப்போ அது நம்மளோட நடத்தை, அதாவது பிஹேவியரை பத்தின ஒரு அறிவியலா மாறி இருக்கு. இந்த மாற்றம் எப்படி வந்தது? இது சைக்காலஜியோட கதையில ஒரு பெரிய திருப்புமுனைனே சொல்லலாம். முன்னாடி எல்லாம் மனசுனா என்ன, ஆன்மானா என்னன்னு தத்துவ ரீதியா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க பகிர்ந்த குறிப்புகள்ல ஜேபி வாட்சன் ஒருத்தரை பத்தி இருக்கு. ஆமா, வாட்சன். அவர்தான் இந்த மொத்த ஆட்டத்தையுமே மாத்தினவர். அவர் சொன்னாரு, கண்ணுக்கு தெரியாத ஆன்மா, மனசு இதெல்லாம் விடுங்க. ஒருத்தர் என்ன செய்யறார், எப்படி நடந்துக்கிறாருன்னு நம்மால பார்க்க முடியுது, அளக்க முடியுது. அதுதான் முக்கியம். நம்மள சுத்தி இருக்க சூழ்நிலை தான் நம்மள உருவாக்குதுன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னார். ஓ, அப்பதான் அது ஒரு சயின்ஸா மாற ஆரம்பிச்சிருக்க. ஆமா, அதுதான் முதல் படி. ஆனா அதுக்கு முன்னாடி அகநோக்கு முறைன்னு ஒன்னு இருந்ததா உங்க குறிப்புகள்ல இருக்கு. அதாவது இன்ட்ரோஸ்பெக்ஷன். நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாமே பாக்குறது. இது கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்கே. நீங்க சொல்றது கரெக்ட். இன்னைக்கு பார்த்தா அது விசித்திரமா தான் தெரியும். ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. எப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பிள காட்டி இத சாப்பிடும்போது உங்க மனசுல என்ன தோணுதுன்னு கேட்டா, நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, நான் ஒன்னு சொல்லுவேன். எது சரின்னு எப்படி முடிவு பண்றது? ஆமா, அது சரி பார்க்க முடியாத ஒண்ணு இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. அதனாலதான் வில்ஹெல்ம் வுண்ட் 1879ல சைக்காலஜி லேப் ஆரம்பிச்சப்போ இந்த முறைய மாத்தினார். உற்றுநோக்கல், பரிசோதனைன்னு அறிவியல் பூர்வமான முறைகளை கொண்டு வந்தார். ஓகே. ஒரு சத்தம் கேட்டதும் ஒருத்தர் எவ்வளோ வேகமா ரியாக்ட் பண்றாருன்னு நேரத்தை வச்சு அளக்க ஆரம்பிச்சார். அதுதான் உண்மையான ஆரம்பம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். எல்லா காலத்திலயும் இருக்கிற ஒரு விவாதம் இது. இயற்கையா வளர்ப்பா? அதாவது நேச்சர் வர்சஸ் நர்ச்சர். நாம பிறக்கும் போதே சில குணங்களோட பிறக்கிறோமா, இல்ல நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் நம்மள உருவாக்குதா? ஆமா, இதுதான் உளவியலோட மையமான விவாதமே. இதுல மரபுதான் முக்கியம்னு சொல்றதுக்கு உங்க குறிப்புகள்ல கோடாட் செஞ்ச ஒரு ஆய்வு பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த காளைக்கா குடும்ப ஆய்வு. ஆமா ஆமா, அத படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. ஒரே ஆளு, ஆனா ரெண்டு வெவ்வேறு பெண்களோட ரெண்டு குடும்பங்கள். ஒரு பெண் இயல்பான அறிவுத்திறன் கொண்டவர், அவங்க வம்சத்துல வக்கீல்கள், டாக்டர்கள்னு பெரிய ஆளுங்க வராங்க. இன்னொரு பெண் அறிவுத்திறன் குறைவா இருந்தவங்க, அவங்க வம்சத்துல குற்றவாளிகளும் ஏழ்மையில இருக்கிறவங்களும் அதிகமா இருக்காங்க. இத பார்த்துட்டு கோடாட் ஒரு முடிவுக்கு வராரு. பாத்தீங்களா, எல்லாம் ஜீன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இதுல ஒரு பெரிய குறைபாடு இருக்கு. என்னது? அந்த ரெண்டாவது குடும்பம் ஏழ்மையில இருந்திருக்கலாம். அவங்களுக்கு சரியான கல்வி, நல்ல சாப்பாடு, வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால அவங்க குற்றங்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். அதுக்கு அவங்க மரபணு தான் காரணம்னு சொல்றது அது ஒரு பக்கச்சார்பான பார்வை. கரெக்ட், நீங்க சொல்றது புரியுது. அப்போ சூழ்நிலையோட பங்கு என்ன? அதுக்கு உங்க குறிப்புகள்ல இருந்த அந்த ஓநாய் சிறுமிகள் கதை ஒரு சரியான பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. கமலா அமலா கதை 1920ல வங்காளத்துல காட்டுல ஓநாய்களோட வளர்ந்து 2 பெண் குழந்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு மனுஷங்கள மாதிரி நடக்கவோ பேசவோ தெரியல. ஓனா மாதிரி 4 கால்ல நடந்தாங்க, பச்சை மாம்சம் சாப்பிட்டாங்க. அவங்க பிறப்பால மனுஷங்களா இருந்தாலும் அவங்களோட சூழ்நிலை அவங்கள முழுசா மாத்திருச்சு. அப்போ சூழ்நிலை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆமா, இது ஒரு தீவிரமான உதாரணம். அப்போ இந்த விவாதத்துல எது ஜெயிக்குது? மரபா, சூழ்நிலையா? இது ஒரு போட்டி கிடையாது. உங்க குறிப்புகள்லே அழகா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் சேர்றது தான் வளர்ச்சி. அதாவது மரபுநிலை பெருக்கல் சூழ்நிலை வளர்ச்சிக்கு சமம். மரபுநிலை எக்ஸ் சூழ்நிலை இஸ் ஈக்குவல் டு வளர்ச்சி. ஆமா, இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தருக்கு இசையில இயல்பாவே திறமை இருக்கலாம், அது மரபு. சரி. ஆனா அவருக்கு ஒரு கீபோர்டோ முறையான பயிற்சியோ கிடைக்கலன்னா அது சூழ்நிலை. அந்த திறமை வெளிப்படாமலே போயிடும். ஓ, மரபுங்கிறது ஒரு வித மாதிரி. கரெக்ட். சூழ்நிலைங்கிறது அந்த விதம் முளைக்க தேவையான நிலம், தண்ணி, சூரிய ஒளி மாதிரி ரெண்டும் வேணும். வாவ், இந்த விளக்கம் சூப்பர். இது அந்த ஃபார்முலாவை விட ரொம்ப தெளிவா புரிய வைக்குது.
சரி, ஒரு குழந்தையோட சூழ்நிலை இவ்ளோ முக்கியம்னா அந்த குழந்தை வளர்றப்போ அதோட மூளை அந்த சூழ்நிலையை எப்படி புரிஞ்சுக்குது? உங்க குறிப்புகள்ல ஸ்விஸ் உளவியலாளர் பியாஜே பத்தி நிறையவே இருக்கு. ஆமா, பியாஜே அவரோட கோட்பாடு கல்வி உலகத்துல ஒரு புரட்சியே செஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைங்கன்னா எதுவும் தெரியாத சின்ன பெரியவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ம் ஆனா பியாஜே சொன்னார், இல்ல, குழந்தைங்க நம்மள மாதிரி யோசிக்கிறதில்ல, அவங்க உலகத்தை பார்க்கிற விதமே வேற அப்படின்னு சொல்லி அவங்களோட அறிதிறன் வளர்ச்சிக்கு 4 நிலைகளை விளக்குனார். முதல் நிலை புலனியக்க நிலை. பிறப்பிலிருந்து 2 வயசு வரைக்கும் குழந்தைங்க தொட்டு சுவைச்சு பார்த்து உலகத்தை கத்துக்கறாங்கன்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு. இதுல பொருள் நிலைத்தன்மைன்னு ஒரு விஷயம் வருது. அது என்ன? ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அது ஒரு அற்புதமான வளர்ச்சி. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை காட்டிட்டு அது ஒரு துணிக்கு பின்னாடி மறைச்சிட்டா அந்த குழந்தை அந்த பொம்மை காணாம போயிருச்சுன்னு நினைக்கும். ஓ அப்படியா? ஆமா, ஏன்னா கண்ணுக்கு தெரியலன்னா அந்த பொருள் இல்லைன்னு அதோட மூளை நினைக்கும். ஆனா கொஞ்சம் வளர்ந்ததும் துணிக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சாலும் அந்த பொம்மை அங்கதான் இருக்குன்னு அதுக்கு தெரியும். அதனால தானே நாம குழந்தைங்களோட கண்ணாமூச்சி விளையாடுறோம். கரெக்ட். நம்ம முகத்தை மூடும்போது அவங்க பயந்து, திறக்கும்போது சிரிக்கிறாங்க. அந்த பொருள் நிலைத்தன்மையை அவங்க கத்துக்கிற தருணம் அது. ஆஹா, இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய உளவியல் இருக்கா? சரி, அடுத்த ஸ்டேஜ் முன் செயல்பாட்டு நிலை. 2 வயசுல இருந்து 7 வயசு வரை. இதுல கற்பனை மொழியெல்லாம் வளருது. ஆனா குழந்தைங்க ரொம்ப தன்னுணர்வு, அதாவது ஈகோ சென்ட்ரிக்கா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? தன்னுணர்வுனா உலகம் மொத்தம் அவங்கள மாதிரி தான் யோசிக்குதுன்னு நினைக்கிறது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். நான் ஃபோன்ல என் நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என் 5 வயசு பையன் என்கிட்ட ஓடி வந்து ம் அவன் கையில இருந்த புது பொம்மையை காட்டி இது நல்லா இருக்கான்னு தலையை மட்டும் ஆட்டி கேட்டான். ஹாஹா. நான் ஃபோன்ல இருக்கிறவருக்கு அது தெரியாதுன்னு அவனுக்கு புரியல. அவன் பார்க்கறத ஃபோன்ல இருக்கிறவரும் பார்க்க முடியும்னு நினைச்சான். இதுதான் தன்னுணர்வு. இது சூப்பரான உதாரணம். இதே வயர்ல தான் உங்க குறிப்புகள்ல சொல்ற அந்த தண்ணீர் பாத்திர பரிசோதனையும் வருது இல்லையா? ஆமா, உயரமான குறுகிய பாத்திரத்துல இருக்கிற தண்ணிய ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்தினா தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு குழந்தைங்க நினைக்கும். ஏன் அப்படி? ஏன்னா அவங்களால ஒரே நேரத்துல உயரத்தையும் அகலத்தையும் சேர்த்து யோசிக்க முடியாது. பாத்திரத்தோட உயரம் குறைஞ்சதால தண்ணியும் குறைஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா அடுத்த நிலையான பருப்பொருள் சிந்தனை நிலைக்கு வந்ததும், அதாவது 7 வயசுல, அந்த தர்க்க ரீதியான சிந்தனை வளர ஆரம்பிக்கும். ஆமா, அப்போ அவங்களால இதை சரியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பாத்திரம் உயரம் கம்மி ஆனா அகலம் ஜாஸ்தி, அதனால தண்ணியோட அளவு ஒண்ணுதான்னு அவங்களால பகுத்தறிய முடியும். அப்போ இந்த வயசுல தான் அவங்க கணக்கு, அறிவியல் மாதிரியான விஷயங்களை சரியா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கடைசி நிலை முறையான செயல்நிலை 12 வயசுக்கு மேல. இங்கதான் அசலான மேஜிக் நடக்குது. இப்போ அவங்களால கண்ணுக்கு தெரியாத நுட்பமான விஷயங்களை பத்தி யோசிக்க முடியும். அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். அதாவது நேர்மைனா என்ன, அன்புனா என்ன, என் வாழ்க்கையோட நோக்கம் என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓ ஒரு பிரச்சனைக்கு பல கோணங்கள்ல தீர்வு காண முடியும்னு கத்துக்குவாங்க. இதுதான் அவங்களோட சிந்தனை வளர்ச்சியோட உச்சக்கட்டம். அப்போ ஒரு டீனேஜர் திடீர்னு தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சா அதுக்கு காரணம் அவங்க மூளை இந்த 4வது ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தமா? மிக சரியா சொன்னீங்க. பியாஜேவோட இந்த 4 நிலைகளும் ஒரு ஏணி மாதிரி, ஒண்ணுல கால் வச்சாதான் அடுத்த படிக்கு போக முடியும். இது ஒரு முழுமையான வரைபடம் மாதிரி இருக்கு. இது நேரா நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. குமரப்பருவம். உங்க குறிப்புகள்ல ஸ்டான்லி ஹால் இந்த பருவத்தை புயலும் அலையும் நிறைந்த பருவம்னு சொல்றார். ஏன் அப்படி ஒரு கடுமையான வார்த்தை? ஏன்னா அதுவரைக்கும் தனித்தனியா நடந்த எல்லா மாற்றங்களும் இந்த பருவத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய புயல் மாதிரி அடிக்கும். உடல் ரீதியா, மன ரீதியா, சமூக ரீதியா? ஆமா, ஹார்மோன் மாற்றங்கள், பியாஜே சொன்ன அந்த நுட்பமான சிந்தனை வளர்ச்சி, நண்பர்களோட வட்டம் பெருசாகிறதுன்னு எல்லாமே ஒரே நேரத்துல நடக்கும். உங்க குறிப்புகள்ல இந்த பருவத்தோட 3 முக்கிய சவால்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. அடையாளத்தை தேடுவது. ஆமா, சர்ச் ஃபார் ஐடென்டிட்டி. அப்புறம் தலைமுறை இடைவெளி. ஜெனரேஷன் கேப். கடைசியா நண்பர்களின் அழுத்தம். பியர் பிரஷர். இதுல அடையாளத்தை தேடுறது தான் மையமா தெரியுது. எரிக்சன் கூட இத அடையாளம் மற்றும் குழப்பம் நெருக்கடின்னு சொல்றார். ஆமா, இதுதான் குமரப்பருவத்தோட முக்கியமான வேலை. அது வரைக்கும் அவங்க அம்மா அப்பாவோட குழந்தையா இருந்திருப்பாங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா நான் யார், எனக்கு என்ன பிடிக்கும், நான் இந்த உலகத்துல என்னவா ஆக போறேன்னு அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த நுட்பமான சிந்தனை திறன் வந்ததுதான் அவங்களால இந்த கேள்வியே கேட்க முடியுது. கரெக்ட். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு குழப்பமான காலம் மட்டும் இல்ல, ஒரு சுய கண்டுபிடிப்புக்கான காலம்னு சொல்லலாமா? நிச்சயமா இது ஒரு பெரிய போராட்டம்.
ஆனா இது அவசியமான போராட்டமும் கூட. இந்த புயலை கடந்து வந்தாதான் அவங்களுக்கு ஒரு தெளிவான அடையாளம் கிடைக்கும். ஒரு தனி மனிதனா அவங்களால உருவாக முடியும். ஆஹா, உளவியல்னா என்னன்னு ஆரம்பிச்சு ஒரு குழந்தை எப்படி உலகத்தை புரிஞ்சுக்குது, கடைசியா ஒரு டீனேஜர் தனக்குள்ளேயே உலகத்தை தேடுறது வரைக்கும் உங்க குறிப்புகள் ஒரு முழுமையான பார்வையை நமக்கு தருது. ஆமா, நாம வெறும் மரபணுக்களோட தொகுப்பும் இல்ல, சூழ்நிலையோட தயாரிப்பும் இல்ல. இந்த 2 சக்திகளோட தொடர்ச்சியான உரையாடல்ல இருந்து தான் நாம ஒவ்வொருத்தரும் உருவாகி இருக்கோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கோட்பாடுகள், பெயர்கள் எல்லாம் ஏதோ பாடப்புத்தகத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும், இது விவரிக்கிறது நம்ம எல்லாரோட கதையை தான். ஆமா, ஒரு குழந்தை முதல் முறையா கண்ணாமூச்சி விளையாட்ட புரிஞ்சுக்கிற அந்த தருணமா இருக்கட்டும், ஒரு டீனேஜர் ராத்திரில தனியா உட்காந்து நான் யாருன்னு யோசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த உளவியல் பயணத்தோட ஒரு பகுதி தான். ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. உங்க குறிப்புகள்ல பல கற்றல் கோட்பாடுகளை பத்தி சொல்லியிருக்கீங்க. முயற்சி செஞ்சு தப்பு பண்ணி கத்துக்கிறது, பழக்கப்படுத்துறது மூலமா கத்துக்கிறது. திடீர்னு ஒரு உள்ளொளி, அதாவது இன்சைட் மூலமா கத்துக்கிறதுன்னு நிறைய இருக்கு. ஆமா, இப்போ நீங்க சமீபத்துல கத்துக்கிட்ட ஒரு புது திறமைய பத்தி யோசிச்சு பாருங்க. அது ஒரு புது மொழியா இருக்கலாம், பைக் ஓட்ட கத்துக்கிட்டதா இருக்கலாம், இல்ல ஒரு புது சமையல் குறிப்பா கூட இருக்கலாம். அதுக்கு நீங்க எந்த கற்றல் முறைய பயன்படுத்துனீங்கன்னு நினைக்கிறீங்க? பலமுறை முயற்சி செஞ்சு தோத்து ஜெயிச்சிங்களா? இல்ல திடீர்னு ஒரு நாள் ஆஹா இப்படித்தான் செய்யணுமான்னு ஒரு பொறி தட்டுச்சா? இல்ல மத்தவங்கள பார்த்து அப்படியே கத்துக்கிட்டீங்களா? இந்த உளவியல் கோட்பாடுகள் எல்லாம் வெறும் புத்தகத்துல இல்ல, நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலயும் எப்படி செயல்படுதுன்னு பார்க்க இது ஒரு நல்ல வாய்ப்பு.